டிக்டாக்ல உங்களோட வீடியோக்களுக்கு வந்து பேட் வேர்ட்ஸில் கமெண்ட்ஸ்கள் போட்டுருவாங்க. தப்பான கமெண்ட்ஸ்கள் எதுவும் போட்டுருவாங்க. அதை 4 பேர் படிச்சு விட்டுருவாங்க. உங்களோட வீடியோஸுக்கு கமெண்ட்ஸ் போடாம எப்படி ஆஃப் பண்றது? இல்லாட்டி தப்பா வர கமெண்ட்ஸ எப்படி மறைக்கிறது? அல்லது அந்த வேலைய டிக்டாக் கம்யூனிட்டிய எப்படி குடுக்குறது? அதாவது யாராவது ஏதாவது தேவையில்லாம கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னு சொன்னா, அது தானாகவே நீங்க பார்க்க முதலே டிக்டாக் கம்பெனி தானாகவே ரிமூவ் பண்ணி விட்டுரும். அது எப்படி? அதுக்கிட்ட சொல்லி கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த செட்டிங் அதாவது வீடியோக்குள்ள போய் பாருங்க. கமெண்ட்ஸ் எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறன்றத கூட நீங்க இதில பார்க்கலாம். எப்படி ஆன் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு டிக்டாக்ல வீடியோவில் வர்ற கூடாத கமெண்ட்ஸுகள் அல்லது மொத்தமாக கமெண்ட்ஸுகள் எப்படி ஆஃப் பண்ணுறது இல்லாமல் செய்யணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். வீடியோ போய்ட்டு முழுமையாக பார்த்துட்டு யோசனை இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கையோட உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மேலே இருக்க 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசிக்கு வாங்க. செட்டிங் அண்ட் ப்ரைவசிக்கு வந்த பிறகு இதில் பாருங்கள் ப்ரைவசி என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே வந்த பிறகு கீழே பாருங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது தொடுங்க. யார் யார் எங்களோட ஃபோர்ஸுக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு யாருமே கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நார்மலாக நோ ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இனிமேல் யாருமே உங்களோட போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிடாது. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் யாரை திரும்ப ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். முக்கியமாக பெண்கள் வந்து இதை தான் நீங்கள் விரும்புவீங்க. நீங்கள் ஒரு சில பேரை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அவங்க மட்டும் உங்களோட வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணணும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சேஃப் வேணும். அப்படின்னா எப்படி இதை எல்லாரும் அதாவது எவ்ரிவனை நீங்கள் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் ஃபில்டர் ஆல் கமெண்ட்ஸ் இருக்கு. இதை ஆன் பண்ணி விட்டீங்களாக இருந்தால் உங்களோட வீடியோவுக்கு யார் யார் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேர் கமெண்ட்ஸும் வந்து அவங்க போட்டவங்களுக்கு மட்டும்தான் காட்டும். உங்களுக்கு அது ஃபில்டருக்குள்ளே போயிடும். மற்ற யாருக்கும் காட்டாது. அதாவது உங்களோட வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுற உரிய ஆளுக்கு மட்டும்தான் அவர் கமெண்ட்ஸ் பண்ணி காட்டும். மற்றும்படி அது வேறு யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் அது ஃபில்டருக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் அதை அப்புறமா போயிட்டு இந்த கீழே இருக்குது ரிவ்யூ ஃபில்டர் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இதுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் எல்லாமே இப்படி லைனில் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயான டைமில் இதில் எந்த கமெண்ட்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், எந்த கமெண்ட்ஸை டிலீட் பண்ணலாம்னு சொல்லி நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை அவங்க எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணட்டுக்கும் நான் ஒன்றுமே செய்யக்கூடாது, ஃபில்டரும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, தேவையில்லாத பேட் வேர்ட் கமெண்ட் எல்லாம் தானாகவே டிக்டாக் கம்பெனி டிலீட் பண்ணணும். அது எப்படி? ஃபில்டர் அன்வான்ட் கமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு இதில் 3 அமைப்பு இருக்குது உங்களுக்கு. அதில் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி கடைசியை செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா சரி. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கடைசியை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் இவின் ஒரு ஸ்டிக்கரில் நீங்கள் பிள்ளையாக போடுற கமெண்ட்ஸ் கூட அது வந்து ஒட்டோவாகவே ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வேலை குறைவு. ஸோ இந்த மெத்தடில் எதை நீங்கள் யூஸ் பண்ணணும்? நோ ஒன்று கொடுத்தீங்கன்னா யாருமே போடலாது. அல்லது எவ்ரி ஒன் கொடுத்து ஃபில்டர் கமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்களா? இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த டிக்டாக்கிட்டே விட போகிறீங்களா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் அழிக்க சொல்லி? ஸோ எது உங்களுக்கு நல்லதாக படுதோ நீங்கள் அதை செய்யலாம். அதோட உங்களோட உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்குமென்னு சொன்னால்